சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் நவீன மீன் அங்காடி மார்ச் மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் ரூபாய் 10 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் நவீன மீன் அங்காடி அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையை ஒட்டியுள்ள லூப் சாலையின் இரு புறங்களிலுமே ஒரு 100க்கும் மேற்பட்ட மீன் கடைகள் செயல்பட்டு வருகிறது. சென்னை கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரை இந்த லூப் சாலையை ஆக்கிரமித்து மீன் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கடைகள் மற்றும் இங்கு வரும் வாடிக்கையாளர்களால் லூப் சாலையின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து வழக்கு விசாரணை மேற்கொண்டது. அதன்படி ஆக்கிரமிப்பு செய்த மீன் கடைகளை மாநகராட்சி அகற்றவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து கடைகளை அப்புறப்படுத்தவும் முடிவு செய்தனர். மெரினா காவல் நிலையம் முதல் பட்டினப்பாக்கம் வரையிலான ஆக்கிரமிப்பு கடைகளை போலீசார் அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் விளைவாக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்காதபடி அந்த பகுதியிலேயே மீனவர்களுக்கு கடைகள் ஒதுக்க கணக்கெடுப்பு நடைபெற்றது. எந்த இடம் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதனிடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு சட்டமன்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் பொழுது மீனவர்களுக்கு மீன் அங்காடி கட்டி தரப்படும் என தெரிவித்தார். அதன்படி போக்குவரத்து இடையூறுகளை சமாளிக்கும் வகையிலும் மீனவர்களின் நலன் மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் அனைத்து வசதிகளுடனும் அந்த மீன் அங்காடி கடந்த 1 வருடங்களாக அமைக்கப்பட்டு வருகிறது. வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பிறகு வகையில் 40 கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது முக்கியத்தக்கது. இதில் குறிப்பாக நவீன மீன் அங்காடியின் சுற்றுச்சுவருடன் 366 மீன் அங்காடிகள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான குடிநீர், கழிவு வசதிகள், மீன்களை சுத்தம் செய்ய தனியாக 2 பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 65 இருசக்கர வாகனங்கள், 110 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்த வசதி, மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் மற்றும் உயர் கோபுர மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நவீன அங்காடியின் கட்டுமான பணிகள் 93% நிறைவு பெற்றுள்ளது. மேற்கூரை அமைக்கும் பணி இறுதிக்கட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த மீன் அங்காடி சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நவீன மீன் அங்காடி மூலம் மீனவர்கள் மிகவும் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் பணிகள் நிறைவு அடைந்துள்ள நிலையில் அடுத்த மாத இறுதி கட்டத்தில் இந்த நவீன மீன் அங்காடி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசி, விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.